பாயா பரமானந்தம் வணக்கம் 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 ஐயா கருமாந்திரம் ஓட்டனா வச்சியா பரமானந்தம் கூட என்ன கர்மானந்தம் உனக்கு சிஷ்யா பரமானந்தம். ஓ எனக்கு சிஷ்யா நீ பரம ஆனந்தம். ஆமா எனக்கு சிஷ்யா இவ கருமாந்திரம். ஏன்னா அவனுக்கு சிஷ்யா நான் கருமாந்திரம். கர்மாந்திரம் எனக்கு சிஷ்யா ஒருத்தர் இருக்கிறான். யாரு அது? இருக்கிறான் பாரு. ஆமா ஆமா அவனுக்கு சிஷ்யா ஒருத்தர் இருக்கிறான். யாரு? காரியம் காரியம். ஆமா இருக்கிறான் பாரு. அவனுக்கு சிஷ்யா பின்னால ஒருத்தர் இருக்கிறான். இது ஒண்ணு வச்சுக்கோ. நீ ஒண்ணு வச்சுக்கோ. ஓகே சைலே தம்பி உங்க கதை எதோட போய் முடிகிறது? கதை தலதோட போய் முடியுது. ஓ தலதோட தல தோசையா? தலதோசையா? தலதேவத்தோட முடியுது. என் கதை அப்படி கிடையாது தம்பி. என்னடா ஆட்டா போயிட்டா என்னடா ஆடடா சும்மா 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 பண்றாங்க என்னடா என்னடா பிடிச்சு பண்ணா பிடிச்சு பண்ணா சொல்லுவாங்க சும்மா 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 ஆடுறாங்க. நீ மாதிரி கம்மியா எப்படி கதை கேட்பாங்க பேசுறேன் சொல்லுவாங்க கம்மியா இருக்கீங்க சும்மா சொல்லி இருப்பாங்க. தம்பி பூமதி சபை இது சபை. ஆமா இந்த சபை எதனால் கூடப்பட்ட சபை? இருக்கக்கூடிய மாசிலாமணி ஐயா அவர்களுக்காக. மாசிலாமணி ஐயா அவர்களுக்காக அவர்கள் 4ஆவது சேர வேண்டும். ஆமா அப்படி சொத்தமதி சேர வேண்டும். அப்படி என்று இன்றிரவு ஓரிரவு நாடகம். நாடகம் ஓரிரவு நாடகம். தம்பி இது வந்திருக்காங்களே மாதா பிதா குரு தெய்வம் இருந்துட்டாங்க பாரு மாசிலாமணி ஐயா. அவர்கள் தான் இப்ப தெய்வம். அந்த மாசிலாமணி ஐயா பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அமர்ந்திருக்காங்களே அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் ஏன் வச்சிருந்தா நாளைக்கு காலை 100 ரூபாய் கட்டிங்க அதை போட்டுக்கலாம். ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை கையில பார்த்தா கவனில கட்ட கைத்துல பார்த்தா உத்ராஜ் ஏன் கொட்டை என் பையில தானே எட்டு வந்தீங்க. அதான் உத்ராஜ கொட்டை கையில பார்த்தா சிம்மாடு கட்ட எந்த ஓட்டுல தள்ளி பண்ணி உதிரியா போட்ட என்னுடைய விளக்கம் எப்படி சொல்ல நான் எப்பேர்மட்ட ஆளுன்னு தெரியுமா உனக்கு? என்ன பண்றீங்க சொல்லுங்க ஐயா. நான் நாட்டோ நாட்டினா என்றவன் நானே. களவாணிக்கு பிறந்தவன்
வரலாமா அம்மா போவாங்க இவனுக்கு தட்டுவாணி போறத ஆமா நீ யாரு கொடுத்துருப்ப அப்ப அவன் யாரு அவரே கேளு ஏமா யாரு இல்ல இவர் அண்ணா அவர் தம்பி மெண்டல ஒரு லூசு ஒரே குட்டியில சூத்து கைவிடுவேன் கை மாட்டேன் கை முன்னாடி போடுவேன் தட்டுவாணிக்கு மச்சான் சொன்னனே ஆமா அவருடைய அர்த்தத்தை கேளு சொல்லு மச்சான் சொல்லு மச்சான் சொல்லுங்க ஐயா மாமுனிவர் மகாமுனிவர் மாமுனிவர் ஓ அபிஷ்டு நாசமா போ அவனுக்கு சாப்ப மூடு அவன் தான் தூத்து கவித்துல தண்ணி முண்டு வரானாக்கா முண்டு வர நீ நான் பேண்ட நான் கைவிட்டு போடுவேன் நீ எடை முண்டு வராதா நீ பேப்பர் தொட்டிட்டு போய் தெரியாதே இருக்கு ஆமா ஐயா தம்பி விளக்கம் தட்டுவாணிக்கு பெற்றனே ஆமா. அப்படி சொன்னனே ஆமா. எங்க அம்மா இருக்காங்க ஆமா. எங்க அம்மா கலைவாணி தம்பி ஆடு மாடுறா அப்ப கம்மிங்களா பூபதி பூபதி தராங்க போயிருக்கிறியா போய்கிறா என்னது சூத்து கைவா அப்படி எங்க போவாங்க ஏய் குளத்துக்கு போய்கிறேன் ஒரு ஏரியோ குளமா இருக்குன்னா ஆமா. அதன் மீது தாமரை மலர் இருக்குமா ஆமா தாமரை மலர் ஆமா. அது எப்படி அமைந்திருக்கும் தட்டு போல அமர்ந்திருக்கும் தட்டு போல் விரிந்து கொண்டிருக்கும் ஆமா. அந்த தாமரை மலர் தட்டு போல் விரிந்து கொண்டிருக்கும் ஆஹா. அந்த தாமரை மலர் மீது ஆ. அமரக்கூடியவள் வாணி வாணி எங்க அம்மா தட்டு பிளஸ் வாணி தட்டு பிளஸ் வாணின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அதான் தட்டு வாணி ஆமா ஐயா தட்டு பிளஸ் வாணி தட்டு வாணி ஆ, தட்டு பிளஸ் வாணின்னு சொல்ல மாட்டாங்க எகிது பேச நீ கொட்டு வாங்க நீ ஏய், சொல்லுங்க தட்டு வாணி தட்டுவாணி ஆஹா. டாட்டா சொல்லுவாங்க ஆமா. தட்டுவாணி தட்டுவாணி. தட்டுவாணிக்கு பிறகு ஆஹா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா. ஓ இப்பதான் நான் விவரம் புரியுதா தட்டுவாணி அவன் தட்டு தட்டுவாணிக்கு போறது புள்ள நீ புட்டுக்கொடி போறத போ தம்பி ஆ. இவங்க வளர்ந்த தாய் தான் வளர்ந்து தாய் என்ன சுயமா பெத்தெடுத்த தாய் இருக்காங்க அவங்க யாரு அவங்க யார் தெரியுமா சொல்லுங்க அந்த கைதைக்கு நான் பிறந்தேன் பன்னாட்டுக்கு வளர்ந்தேன். கைதைக்கு நான் பிறந்தேன், பன்னாட்டுக்கு வளர்ந்தேன். தம்பி, எப்படி விளையாட்டு? இப்பதான் சொன்னேன் ஆ. இந்த மேல் வேஷம் போட்டு வராத நாய் போட்டா அடிக்கத்துல குறியா இருக்கிறா இப்ப ஏன்டா கைதி போட்டு வரலாமாடா கைதிக்கு போறவங்க அவன் பண்ணிக்கு போட்டான் வரான் கைதிக்கு போறவங்க சபைக்கு வர மாதிரி கைதிக்கு போறவங்க பண்ணிக்கு மாட்டி மாட்டி இவனுக்குலாம் அடிச்சுக்கிறாங்க கைதிக்கு போறவங்க சபைக்கு வர வரலாமாடா கைதிக்கு போறேன்னு சொன்னீங்க ஆமா. அப்படி அந்த அர்த்தத்தை கேளுங்க கைதி அர்த்தமா கைதிக்கு போறவங்க சபைக்கு வரலாமா எனக்கு கல் நீ கேளு 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 இங்க வாங்க அப்ப நைட்டு நாளைக்கு ஊருக்கு போக கைதிக்கு போறேன்னு சொன்னது ஆமா. அப்படி
தம்பி சேர்ந்து நடிக்கிறீங்க டேய், அது மாதிரி அடிக்க மாட்டோம். டாடாசி நான் தான் ஓட்டு போனோம் ஆமா, என்ன பண்ணுவேன்? நான் தான் ஓட்டு போனோம் அதுக்கே நான் நான் தான் ஓட்டு போடணும். ஒரே பிரேக் தான் லாரி ரெண்டு போடுவேன். நானும் டிரைவர் தான். ஆ, நானும் டிரைவர் தான். ஆமா 3 சக்கர வண்டி ஓட்டுவாமா டிரைவர் தான் டிரைவரா சைக்கிள்ல காலை ஏட்டாது சைக்கிள்லயே கால் ஏட்டானா? ஆமாமா கவர்மெண்ட்ல பரிசு கொடுக்குறாங்க இவனுக்கு என்ன பரிசு? இவன் நாட்டுக்கு கவர்மெண்ட்டே பரிசு கொடுக்குறாங்க என்னதான் பரிசு கொடுத்தாங்க? அருமையான வண்டியம்மா ஓ, அப்பதான் டிரைவர் ஆகணும் ஆ? என்ன பரிசு அது? 3 சக்கர வண்டி அப்ப என்ன நன்றின்றியா? ஓ அப்ப இந்த வண்டி தவிர அந்த வண்டி ஓட மாட்ட போ நில்லாடி போற கைதட்டி பத்தி சொன்னே. ஆமா. ஏற்கனவே காலத்தி. தேவ ரோகத்தி. தேவ தேவ கூடினது. சபை கூடியது கூடின உடனே அங்க எங்க அப்பா இருக்காங்க பாரு. பிரம்மதேவன் யாரு? ஆஹா. பிரம்மதேவன். அனைவரும் அங்க சென்று அமர்ந்திருந்தாங்க. அந்த தேவதை சபைக்கு போனாங்க ஆமா. அமர்ந்திருந்த உடனே அந்த அரம்பை, மேனகை, ஊர்வசி, இலோசமை என்று சொல்லக்கூடிய 4 மாதர்கள் நாட்டியம் முடிச்சாங்க. நாட்டியம் முடிந்த உடனே எங்க அப்பா பார்த்தாரு. அந்த அழகில் சிறந்தவள் யாரு? ஊர்வசி அம்மன். அழகில் சிறந்தவள் ஊர்வசி அம்மன். ஊர்வசி. நாட்டியத்திலும் சிறந்தவள் ஊர்வசி தான். அந்த அம்மா மேல எங்க அப்பா இருக்காரு பேர் பிரம்மதேவன். அவரு காதல் பாரு பார்த்துட்டாரு. எங்க போய் பாத்துறேன் பாரு உட்கார போய் டேய், காம பாரு பார்த்து. காம பார்வை பாத்துட்டு போறது காம காதல் ஆசை உங்க அப்பாவுக்கு ஆமா, காம பாரு பார்த்த உடனே ஏய், இந்த பிரம்மதேவன் நம்ம மீது காம பாரு வாழ்க்கின்றாரு, நம்மள சேராம விட மாட்டான் அப்படி என்று அந்த சபையை விட்டு ஓட தொடங்கியது. ஊர்வசி அம்மன் ஓட தொடங்கிய உடனே பின்தொடர்ந்தே ஓடி வந்தார் என் தந்தை. விட மாட்டாரு ஆமா. எப்படியா சேருன்னு பின்னாடி வர்றாரு விடுவாரா? மாட்டாரு எனக்கு பிரம்மதேவன் பின்தொடர்ந்தே ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே மன்னா வீட்டுல என்ன கட்டியிருக்கும்? உன மாதிரி கைது கட்டிடுது கைது போட்டு அதை கைது கட்டிடுது கைதை தானே கட்டிருக்கோம். இப்பெல்லாம் கைது எங்க இருக்குதா? இல்ல இல்ல மணிக்கு ஓடி போச்சு ஊடத்தின் போது தம்பி, மன்னா வீட்டுல கைதை தான் கட்டியிருக்கோம். அந்த ஊர்வசி அம்மனுக்கு யோசனை பாரு. இந்த கைதியோட ஒரு கைதியாக பெண் கைதியாக பெண் கைதா உரு மாதிரி உருமாறிட்டா பிரம்மதேவன் வந்தாலும் தெரியாது, கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பெண் கைதியா உருமாறி விட்டது ஊர்வசி அம்மன். என் தந்தை பின்தொடர்ந்து வந்தாரு. ஆமா, அவர் வந்து பார்த்தார். ஞானத்தால் பார்த்த உடனே இங்கதானே வந்த ஊர்வசி காணவில்லை. இங்க ஞானத்தால் பார்த்த உடனே ஒரு பெண் கைதியா உருமாறி இருக்கா. யாரு? இந்த ஊர்வசி. தெரிஞ்சு விட்டது ஆமா, இவன் சேராம போகலாமா அப்படி என்று இவர் ஒரு ஆண் கைதியாக உருமாறினார். ஆண் கைதியா உருமாறி அங்கவே புணர்ச்சி செய்தார்கள். ஆமா, 2 பேர் சேர்ந்த உடனே ரிஷி பிண்ட ராவுத்தங்காயிர பயமணி போல் அங்கவே நான் சிரித்தேன். அந்த கைது கொட்டாரு 2 பேர் உணர்ச்சி செய்தாங்க. 20 பழமொழி போல் அங்கவே பேசினார். அங்கவே ஜனனமானார். ஆமாமா தம்பி, ஏமா அங்க போக கூடாதுமா. டேய், அங்கவே நான் பிறந்தேனே. 10 ரூபாய். அங்கவே பிறந்த உடனே என்ன அங்கவே கிடைத்து விட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா, போயிட்டு உடனே அங்க தவிர்த்து அழுது கொண்டிருந்தேன். அந்த வண்ணானுக்கு பிள்ளை என்பதே கிடையாது. சில நாளா பிள்ளை இல்ல வண்ணா முட்டாள். ஆமா, பிள்ளை என்பதே கிடையாது. அந்த கைத கொட்டாய் அந்த கைத கொட்டாயில் தம்பி எடுத்து கொடுத்தினால வேலை முடிச்சு போ. அந்த கைத கொட்டாயிலே கட்டி கொண்டு கவர்ந்து கொண்டிருந்தேன். வந்து பார்த்தா மன்னா, நம்மளுக்கு சில நாளமா பிள்ளை என்பது இல்லையே, இந்த பிள்ளையை தான் பிள்ளையா வளர்க்கலாமே அப்படின்னு என்ன வளர்த்து வந்தார்கள். வண்ணா விட்டார்கள். வளர்த்து வந்த உடனே சில காலம் ஆனது. எனக்கு முட்டி போட்டு தவந்து போற வலது, முட்டி போட்டு தவந்து போற வலது. தம்பி கட்டி போட்டுருந்தீங்க. அதான் முட்டி போட போனா அவன் போட்டுருந்தாங்க.
தம்பி முட்டி போட்டு தவிர்த்து போற வயது பண்ணாடிக்கு என்ன வேலை காலையில 5 மணில ஆத்தங்கரை துணி மூட்டை எடுத்துட்டு ஆத்தங்கரை போவாங்க. துறைக்கு போவது அதான் வழக்கம். ஒரு நாள் நான் அழுது கொண்டிருந்தேன். அழுது கொண்டு எந்தவனே என்னையும் தூக்கி சென்றார்கள் நதிக்கரைக்கு. ஆமா, அழுத்து சென்ற உடனே என்ன ஒரு புறமாக அமைத்து விட்டு அவங்க துணி துவைச்சு விடுக்கிறாங்க. ஆமா, துணி துவைச்சு எந்தவனே நான் சும்மா இருக்கக்கூடாதா? சும்மா தள்ளி போய் அந்த ஜலத்தை கலக்கி கொண்டிருந்தேன். ஆமா ஆமா, சொல்லுங்க ஜலத்தை கலக்கி கொண்டிருந்தேன். சொல்றாங்க எங்க அப்பா அம்மா கலகிறான் கலகக்காரா. இதான் சொன்னேன். ஒரு 4 மாசம் முன்னாடி மேடவாக்க தாம்பரம் பக்கத்துல மேடவாக்க ஆட்டம் ஆட்டம் முடிஞ்சிச்சு. ஒரு கோட்டை கொடுத்தாங்க. கம்மியா கலந்துதா நேரம் நின்றுப்ப, அதிகமா கலந்தோட மட்டையாக்கி வாந்தி எடுத்துக்காங்க. அது எப்படி கலக்காதா பாட்டா கலக்காத குடிக்கிற ஆளு. கலக்காதீங்க, அதிகமா கலக்காதீங்க ஐயா. தம்பி கலந்து போய் தான் முட்டி வாங்கி போயிச்சு நமக்கு. உனக்கு வாங்கிருக்கும். அது கொஞ்சமா கலந்துட்டா இருக்கும். அதிகமா பேசாது, சாபத்தை அழித்து விடுவேன். சாப்பிட்டு விடுவேன். நான் அந்த மாதிரி பழகத்துக்கு போக மாட்டேன் ஐயா. இந்த டப்பு, இந்த பாக்கு, இந்த சரக்கு இது நமக்கு செட் ஆகாது. அதெல்லாம் செட் ஆகாது. ஐயோ, ரொம்ப உத்தமனா உத்தம. இந்த தலகாணி கூலிப்பா அது விக்கிறது இல்ல. அதெல்லாம் கேட்டாங்க தம்பி. அப்போ இதுதான் எனக்கு பேர் வந்தது. ஆமா, நான் கலகக்காரன். ஒரு தொட்டில குழந்தை தூங்குதுன்னா அது போய் கிள்ளிய விட்டுருவேன். இந்த குழந்தை யார அடிச்சதுன்னு கேட்டா சத்தியமா வையா போற புள்ள சாச்சா நாடிக்கணும்னு சொல்லிட்டு வருவேன். சத்தியமாடா அந்த புள்ளன்னா உனக்கு பாவம் பண்ணிச்சு. ஐயா போற புள்ள சத்தா கவலை கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துவேன். அப்படிலாம் இருந்தாலும் எனக்கு ஒரு சாப கட்டளை கண்டிப்பா உனக்கு இருக்கும். அதான் சாப கட்டளை. பாரு விழுக்கிறேன் நானே. மசாலா காட்டி கிடக்குறாங்க. சாப கட்டளை சொன்னது அது என்ன சாபம் தெரியுமா? அந்த தட்ட சாபம் படிக்கு நானே. என்னுடைய சகோதரன் வெளியூரக்கூடிய அவன் கொடுத்த சாபனை எனக்கு. அது எப்படிங்க? எப்படி தெரியுமா? அவனுக்கு 2000 பிள்ளைகள். ஆமா, கல்யாணம் பண்ணி 2000 பிள்ளைய பயன்படுத்தான். பயன்படுத்தி பிள்ளைகளா என்னுடைய பேரை சொல்லிவாங்க, என் பேரை முன்னுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு தபத்துக்கு அனுப்பினான். யாரு அவன் 2000 பிள்ளையா? யாரு? தச்சகபெருமை. தபத்துக்கு அனுப்பின உடனே நான் சும்மா இருக்கக்கூடாதா? ஏன்னு கேட்டா அவன் ஏற்கனவே ஆணவத்துல இருக்கிறான். அவன் ஆணவத்தை அடக்கதான் வந்துக்கிறேன். அடிக்கிட்டேன் ஏற்கனவே ஆணவத்துல இருக்கிறான். இந்த 2000 பிள்ளைகளும் சென்று வர வாங்கிட்டு வந்துட்டா அவனை அடக்க முடியுமா? தேவர்களை சும்மா விட மாட்டான். தேவரை வாழ விடுவானா? விட மாட்டான். ஆமாய்யா, என்னையும் விட மாட்டான், தேவர்களையும் விட மாட்டான் அப்படின்னு அந்த பிள்ளைகளை 2000 வழிமறித்து பிள்ளைகளா நீங்க கண்ண
பாடிக்கொண்டு பஜனை கோட்டைக்கு போகிறான். வழியை மாத்தி விட்டேன் அது என்று கலகம் செய்து அனுப்பிட்டார். அப்படி என்று கலகம் செய்து அனுப்பிட்டார். அப்ப நான் பார்த்தா யாரு? தச்சபெருமான். நாரதா, என்னுடன் திறப்பே என் கூட எடுத்துக்கிட்டு எனக்கு குழி பறிக்கிறேன். இது நியாயமா? அப்படி என்று எப்படி என் குழந்தை என்ன நான் பண்ண மாதிரியா நீ பண்ணிட்டியா? எப்படி என் பிள்ளைகளை வழிமறித்து கலகம் செய்து பஜனை கோட்டைக்கு அனுப்பினாயோ, அதனால இன்று முதல் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யறனா உன் தலை 16,000 சுக்ரா போகிறது. உன் பயிரானது 12 பெருக்கிறது. ஆமா, என் தலை 16,000 சுக்ரா போயிடும். என் வயிறு 12 வெடிடும். ஆமா, இன்னைக்கு கலகம் எங்கேயும் கிடைக்கல. எங்கிட்டு வரீங்க? எங்கிட்டு வரீங்க நீங்க? ஓ, நான் யமலோகத்துல இருந்து வரேன் இப்ப. ஐயா யமலோகத்துல? ஆமா. ஐயா குருநாதா ஓ, என் ஊரோ திருவண்ணாமலை. ஆமா, எங்க பாட்டி ஒரு பாட்டி டெய்லி போண்டா வடை சுட்டு இருப்பாங்க. சுட்டு விற்பாங்க. ஆனா டெய்லி போய் என் கையால ₹1 2 கொடுத்தா போனி பண்ணுவேன். ஓ, உன் பாட்டி விக்கிறது நீ போய் போனி பண்ணாதான்? என் கையால ₹1 2 கொடுத்து போனி பண்ணாதான் அன்னைக்கு வியாபாரம் சுருக்கா முடிஞ்சிடும். அன்னைக்கு ஓஹோன்னு ஓடும் வியாபாரம், ஓடிடும். இது மாதிரி டெய்லி ரெகுலரா நடந்துருந்துச்சு. இத பார்த்தா யம தர்மா இந்த வயசு 85 வயசு ஆகுது கேள்விக்கு பாட்டிக்கு. இந்த வயசுல பேரப்படிக்கு பணம் சேர்த்து வைக்கிறதுன்னு அப்படி யம தர்ம பொறாமையாட்டுக்குது. யமனுக்கு பொறாமையாட்டுக்குது. சரி, அன்னைக்கு பார்த்தா அந்த எங்க பாட்டி கட்டி நான் போகல. அந்த நேரத்துல யம தர்ம ஓடி வந்து பாட்டி இட்டு போயிட்டான். ஆமாங்க, யமலோகத்துல. ஐயோ, நீங்க யமலோகத்துக்கு வரீங்களே, பாட்டி நீ பாத்தீங்களா இல்லையா? ஒரு பாட்டி சொல்லி அனுப்பிச்சாரு, நீ தானே அது? பாட்டி பேர் என்னடா? பாட்டி பேர் என்ன? என் பாட்டி பேரா விர்ச்சாயி. ஓ, விர்ச்சாயி. ஆமா, அந்த விர்ச்சாயி பாட்டி யாருன்னா சொல்லி அனுப்பிச்சாங்களே. என்ன தெரியுமா? நீ பூலோகம் தானே போற? பூலோகத்துல சேகர கம்பெனில யாரு பூபதினு ஒருத்தர் ஆட்டாடுறான். மஞ்சள் பூபதியாமே நான் தான் அது. பூபதினு ஒருத்தர் ஆட்டாடுறான். அவன் அங்கேயும் போய் என்ன கதை தெரியுமா? அங்கேயும் போண்டா வடகை தான் போட்டுக்கிறாங்க. அங்க வியாபாரமே அடி வல்லாரா போய் நான் தான் இங்க இருக்கிறேன். நீ அங்க போய் போண்டா கடை வியாபாரம் ஆகும்னா வேற வேலையில ஏறி வேலை செய்யு, இல்ல கார வேலை செய்யு. யமலோகத்துல ஏறி வேலை செய்யறாங்க. ஏதோ ஒரு வேலைடா, உப்பு கூட வர போவாங்க. அந்த வேலை செய்யல. ஆமா, தேவலமா போலாம் மணி. அந்த வியாபாரமே கிடையாது. அப்பொழுது உங்க பாட்டி ரிச்சா இருக்கிறாங்க பாரு. ஆமா, என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. நாரதா, பூலோக போறியே. ஆமா, என் பேர இருக்கிறானே பூபதி. அவனை பாட்டினா சட்டுன்னு யமலோகம் வர சொல்லு. ஆமா, யமலோகம் வந்தா போனி பண்ண ஆள் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் வந்து சொல்லிட்டேன்ப்பா. ஐயா நீ சொல்லிட்ட. ஆமா, யமலோகம் போறதுக்கு வழி தெரியாது. யமலோகம் போறதுக்கு வழி தெரியாது. யமலோகம் போறதுக்கு வழி சொல்றதுக்குனே ஒருத்தர் இருக்கிறான். கப்பல் இருக்கானா? ஆமா, யாரு இருக்கா சொல்லு. தனிச்சு போடு. எப்பா பூபதி, ஐயா யமலோகம் போகணும். எப்படி போகணும்? யமலோகம் போகணும். ஆமா, இங்க இருந்து ஒண்ணும் இல்ல. இதோ இங்க இருக்க பாரு. ஆமா, இதோ இருக்கு பாத்தீங்களா? ஆமா, கரண்ட் ஜாயிண்ட். கரண்ட் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்ல கை வச்சினா இங்க இருந்து நேரா நெய்வேலி டு யமலோகம். ஆமா ஐயா, கொஞ்சம் வாங்க ஐயா. சொல்லுங்க. இந்த கரண்ட் ஜாயிண்ட் புடிச்சா நேரா நெய்வேலி இருந்து நேரா யமலோகம். ஐயா, எனக்கு முன்ன பின்ன புடிச்சு பழகல. நீ ஒரு தடவை புடிச்சு காட்டு. எங்க பாட்டி அப்ப வந்து இதுக்கு போனா யமலோகம் திரும்பி வருவாங்க. பாட்டிக்கு வயசாகி போச்சு. யமலோகம் போயிட்டாங்க. யம புடிச்சு வந்தா புடிச்சு போயிட்டான். இப்ப நீ போனா திரும்பி வர முடியுமா? அப்ப அவங்க போனா வர முடியாது. நீ ஒரு தடவை போய் எனக்கு போன் பண்ண வரேன். பண்ணுவியா? பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படிலாம் அனுப்புனா கூட ஒன்னிட்டே போவேன். நானே யமலோகத்துக்கு அனுப்புறேன். என்ன கூட்டு போறே நீ? அங்க சுத்தி காட்டா. அங்க ஒரு பீச் இருக்குதாம்பா. அப்படி கிடையாது. யமலோகத்துல இருந்து வந்தனே. ஆமா, என்ன செய்தி கொண்டு வந்திருவா? என்ன செய்தி? பஞ்ச பாண்டவர் இருக்காங்க பாரு. ஐவர் ராஜாக்கள். ஆமா, அவங்களுக்கு தகப்பன
மன்னனா இருக்காரு பாண்டு மகாராஜா பாண்டு மன்னன். ஆமா அந்த பாண்டு மன்னன் செத்து சில காலமா சொர்க்க மாடியாதே இருக்காங்க. ஐயோ ஆமா தலைகீழ வவா பச்சா தொங்கி கொண்டு இருக்காங்க பாண்டு மகாராஜா ஆமா ஆமா அதனால அந்த பாண்டு மன்னன் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாரு. எப்படி அந்த வார்த்தைக்கு போயிட்டு அவரு தர்மராஜ் ஆமா தர்மராஜ் அவர்கிட்ட சொன்னாதான் இவர் பாண்டு மன்னன் சொர்க்கம் அடைவார் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அதனால இந்திர பிரச்சனை போறாமா தர்மராஜன் தான் நாரத மகாமணி வருது. ஐயா மகாராஜா என்னப்பா உங்களை தேடி உங்களை நாடி நாரத மகாமணி வந்திருக்காரு. நாரதரா இங்க வந்திருக்காரு. எங்க வெளிநாட்டுக்கு போயிடாரு. ஆயந்தாலும் கலகம் இல்ல போன்னு சொன்னாலும் கலகம் தான். ஆனா மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூன்றாசை வெறுத்தவர். உண்மைதாங்க 3 ஆசை எடுத்துட்டா கடக்குறாரு. அப்படியா? சரி சரி மகா ஞானி அல்லவா? உண்மைதாங்க. உயர்ந்த சிமாதானம் கொடு கொடுக்குறேன். ஐயா நாரத மகாமணி தர்மராஜ் ஐயா வந்திருக்கிறார். வந்துட்டாரா? பொன்னாசை பொன்னாசை பொருளாசை 3 சக்தி சிக்கர வெறுத்தவர் ஐயா நாரத மகாமுனிவர். மண்ணாசை ஆமா பொருளாசை ஆமா பொன்னாசை பெண்ணாசை ஆமா முக்கியமா இந்த பெண்ணாசை எடுத்துட்டீங்களா? பெண்ணாசை இல்லையா? ஐயா நாரதரமான பொருளாசை எடுத்துட்டீங்க. பொருளாசை வந்து விட்டு இந்த பொன்னாசை வந்து விட்டு பொன்னாசை வந்து விட்டு கைது போட்டோம். ஏன்னா சொல்றீங்களா மண்ணாசி போனா போகுது பொருளாசி போனா போகுது. ஆனா சத்து இந்த பெண்ணாசி வெட்டுன்னு சொல்றீங்க நம்ப முடியுங்களா? முட்டும் திறந்து பண்ணி வர்றாங்க. மூணு தோர்ந்து நீங்க தானே ஐயா தர்மராஜா அப்படியே இத 2 ஏக்கர் இருக்கு அம்மாவோட மட்டும். ஆமா மேல எழுதி வச்சிரு. சரி எழுதிக்கிறேன். ஐயா தர்மனந்தனா நீ தங்க கூறாமா நீ தீபா சுகசேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். யாகபத்தனி பாஞ்சாலி இருக்கு அகட்டு பார்க்கிறேன். பாஞ்சாலி சுவாமி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. திருலோகத்தை சுற்றக்கூடிய நாரதர் வந்தார். ஐயோ வந்திருக்காரா? ஆமா சரி சரி அவரு ஏன் கலகம் பண்றது ஆளுங்க நான் சென்று பாதசேவை கண்டு ஆசீர்வாதம் பெற்றேன். நீ அப்படி ஓஹோ அம்மா கௌபலா ஐயா ஐயா நடுமலை உணர்ந்திட்ட பெண்ணாலே அரையோரே நடுமலை உணர்ந்திட்ட பெரியோரே தங்கள் திருவடி பந்தித்தேன் அரையோரே திருவடி தண்ணீரை செல்லி கொண்டாடினான் திருவடி தண்ணீரை செல்லி கொண்டாடினான் மலரிட மலர் கொண்டு பாவை பணிந்திட்டேன் பெரியோரே
யானை ஐயா, முனிநாதா கர்மா, எந்தாமை ஏழை பிள்ளைகள் ஆமா, ஐவர் ராஜாக்களும் பாஞ்சாலியின் திருமணம் நடந்து இப்போதான் இந்திரபிரசத்த நகரம் ஏற்பாடு செய்து செய்தி, அதிலே குடியேறி இருக்கோம். ஆமா, திடீரென்று நீங்க இங்க வந்திருக்கீங்க, என்ன விவரம் ஒண்ணும் புரியலையா? கர்மா, ஐயா. நான் எங்கிட்டு வரேன் தெரியுமா? எங்க? கர்மா, நான் எவ்வளவு செஞ்சு வரேன். நான் எங்கிருந்து வரேன் தெரியுமா? எங்க வரீங்க? யமலோகத்தில் இருந்து வரேன் நானு. அப்படியா? ஆமா. கொண்டு வந்தீங்களா? ஆமா. என்ன செய்தி? என்ன செய்தி தெரியுமா? ஆ, உன்னுடைய தந்தை ஆ, எங்க அப்பா பாண்டு மன்னன். பாண்டி மன்னன் ஆமா. செத்து சில காலம் ஆகின்றது அல்லவா? நீண்ட நாள் ஆகிறது. நீண்ட நாள் ஆகின்றது. ஆனா ஆ. சொர்க்கமே அடையவில்லை. பபா பச்ச தலையே தொங்கிட்டாங்க. அப்பா சொர்க்கம் அடையாமல் வபாபட்சியாகவா? ஆமா. ஓ! ஐயோ, திருமணமே! எங்க அப்பா பாண்டு மன்னன் காலம் ஆகி நீண்ட நாள் ஆகிறது. ஆமா. ஐவராஜாக்கள் நாங்கள் பிள்ளைகள் இருந்தோம். இருந்தோம். அப்பா சொர்க்கம் அடையாமல் வவா பட்சியாக நரக வேதனையில தலைக்கு தொங்கிக் கொண்டிருக்காரா? தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, ஆ. அவர் சொர்க்க பதவி அடைவதற்கு மேல் கொண்டு ஏதாவது தர்மா, ஆ, உன்னுடைய தந்தை விலைக்கு வரக்கூடிய பாண்டி மன்னன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். எப்படி ஐயா? ஐயா? என்ன வார்த்தை தெரியுமா? ஆ, ஐயா நாரதரே, பூலாக நானே சொல்றீங்க. அப்ப ஐவர் ராஜாக்களின் மூத்தோனாகிய உலகத்தில் எமது பிள்ளைகள் ஐவராஜாக்கள் இருக்கின்றார். மூத்தோனாகிய தர்மராஜை பார்த்து ஒரு ராஜா சொல்லியாக செய்தால் நான் சொர்க்கம் அடைவேன். ஓ, ராஜா துயாகத்தை செய்தால் எங்க அப்பா சொர்க்கம் அடைவாரா? அப்படி என்று சொல்லி அனுப்பினார். எங்க அப்பா ஆமா, உங்ககிட்ட உன்னிடத்தில் சொல்ல சொல்லி. அப்படியா? ஆமா. ஐயா, ஆ. ஏழை பிள்ளைகள் ராஜசூ யாகம் என்றால் எங்களுக்கு ஒன்றும் புரியாது. புரியவில்லை. அதனால் ஆ. அதுக்கு உண்டான பொன் பொருள் எல்லாம் சேகரித்த பின்பு ஆ, யாகத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க எங்க இருந்தாலும் அப்படியே வருகின்றேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க அங்க வந்து இருக்கணும். அதெல்லாம் வந்துடுறேன். அப்படியா? ஆ. பாஞ்சாலி, சுவாமி ராஜசூயாகத்தை செய்தால் எங்க அப்பா சொர்க்கம் அடைவாரா? உண்மைதாங்க செய்யணும். நம்ம ராஜசூயாகம் செய்வது என்றால் ஒன்றும் புரியவில்லை. புரியல. நீங்க மட்டும் போனா சரி வராது. என் தம்பி இருக்கா? ஆமா, பீமாச்சி. அதிக மனப்படுத்திய என் தம்பி அவங்க பேச நினைக்கிறாங்களோ அவங்களை கூப்பிட்டு பேசிட்டாங்க. ஆமா, எல்லாரையும் அழைத்து என் தம்பிமார்களை அழைத்து ராஜசூயாகம் எப்படி செய்வது, அப்புறம் அதுக்கு ஆலோசனை என்ன, ஆஹா. அப்படி இருந்தால் மறுபடி போக போகத்தான் தெரியும். உண்மைதாங்க. என் தம்பியை நான் அழுத்தேன்னு சீக்கிரம் போயிட்டு வா. இதோ பீமாச்சி இருப்பார்.